Hi, welcome to my channel. இது வந்து சமச்சர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ இதில் நம்ம படிக்க போகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும்தான். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, வெரி 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 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்லாட்டி 3 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இல்லாட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஜஸ்ட் they'll ask you to find out. ஸோ எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing ஆஃப் பார்ட்னர். ஸோ நான் 2 கான்செப்ட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். From the journal entries to be made in the books of partnership firm for providing interest on capital. So the journal entry வந்து interest on capital account data to partners capital or current account. நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளக்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே ஃபிக்ஸ்டுன்னு நினச்சிங்க நம்ம இதில் போட்டிருக்கோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஃபிக்ஸ்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ்டு நான் என்ன பண்ணேன், இதில் போட்டிருந்தேன், தட் இஸ் எ கிரெடிட் சைட். கரெக்டாக? ஸோ கிரெடிட் சைடில் வந்து நான் என்ன பண்ணேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டேன். ஸோ கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டது. ஜேர்னல் என்ட்ரி என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே ஃபிக்ஸ்டு இருந்தாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டில் போயிடும், அதே ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போயிடும். ஓகேவா? ரைட். க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் தட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஹேவ் டு ரைட் P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு நோட் இட் டவுன். 5,000 இஸ் இங்கே 5,000 தான் போடுவீங்க. ஓகே, இதான் ரெண்டுத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பெருசாக ஒன்றுது இல்லை. கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சப்போஸ் அவங்க பிகினிங் ஆஃப் கேபிட்டல் அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஸோ அவங்க பிகினிங் ஆஃப் கேபிட்டல் கொடுக்கல, அவங்க நம்ம என்ன பண்ணாக்கா சிம்பிளாக இதுதான் உங்களுக்கு கேபிட்டல் அட் த எண்டு கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது வித்ட்ரா பண்ணால் தட் இஸ் கேபிட்டல் வித்ட்ரால் ஆர் ட்ராயிங்ஸ் ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் வந்து மைனஸ் பண்ணுங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், உங்களுக்கு கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் வரும். ஓகே, சேம் லைக் வாட் வி ஹவ் டிட் இன் சிங்கிள் என்ட்ரி. ஓகே, இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம கீழே வரும், இது மேலே வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. புரியுதா உங்களுக்கு? இங்கே கீழே வரும், இது மேலே வரும். கரெக்டாக? இங்கே இது வந்து லெஸ்ஸில் போயிடும், இது இஸ் ஈக்குவல் டு வரும். கரெக்டாக? இது இப்போ என்னாச்சுன்னா இது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துச்சு, அவ்வளோதான். ரைட், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது, சின்ன பிள்ளைன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எத்தனை பீரியட், 5 மந்த்ஸா, 6 மந்த்ஸா, 10 மந்த்ஸா, 1 மந்த்தா, அது கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட்னா 5%, 10% என்ன இருக்கோ அது பார்ப்போம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு Manan and Ramesh share profit and losses in the ratio of 3:2 and the capital as on 1st April 2018 was 1,50,000. Ramesh வந்து 1 lakh, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் வந்து 25,000, 20,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. ஓகே, 31st March வரலும் அவங்க எண்டிங் டேட்டு ஷோ த ஜேர்னல் என்ட்ரி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணது எப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை இம்பார்ட்டண்ட்டு 2018. கரெக்டாக? ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள், ஏப்ரல்லேருந்து மார்ச் வரலும் கேல்குலேட் பண்ணுங்கள். ஏப்ரல் மார்ச் கேல்குலேட் 1 இயர் தான் வருது. கரெக்டாக? ஸோ 1 இயர் வருது. எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னாங்க அவங்க? 6% சொன்னாங்க. கரெக்டாக? இதுதான் இம்பார்ட்டண்ட், 6% சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ரேஷியோ எவ்வளோ? 3:2. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தேவையில்லைங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பற்றி பாதர் பண்ணாதீங்க. வெரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ அவங்க ரேஷியோ வந்து 3:2. கேபிட்டல் வந்து 1,50,000 and 1 lakh. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. அவங்க ஃபுல் இயர் தே யூஸ்டு ஃபார் ஃபுல் இயர், பிகாஸ் ஏப்ரல் 2018 மார்ச் 31st வரலும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மன்னன் அண்ட் ரமேஷ். ஸோ மன்னன் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கேபிட்டல்? 1,50,000. 1,50,000 6%. ஃபுல் இயர் இருக்கிறதுனால நான் கேல்குலேட் பண்ணல. ஸோ 1,50,000 into 6/100 எவ்வளோ? 9,000. ஸோ மன்னனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9,000. ஸோ ரமேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1 lakh. 1 lakh into 6% எவ்வளோ? 600. ஸோ ரெண்டு பேர் கேபிட்டல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9,000 and 6,000. ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ என்ட்ரு மட்டும் பண்ண, க்ளோஸ் பண்ணல. 9,000 plus 6,000 எவ்வளோ? 15,000. ஸோ 15,000 is my debit balance. அவ்வளோதான். Okay, this is what the journal entry.
ஜேர்னல் என்ட்ரி போட தெரியும்ல. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ரைட், finish. So you get for 2 marks. Next question வந்து Prakash and Supriya were partners who share profit and loss in the ratio of 5:3. Balance on the current account 1st April. So அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1st April. ஓகே, ஸோ ஜூலை பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதாவது தேவையில்லை, வெறும் அடிஷ்னல் கேபிட்டல் 60,000. ஸோ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஜூலை 1st பிரகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 60,000. இந்த டேட் இம்பார்ட்டன்ட். சுப்ரியா இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 30,000 டியூரிங் தி இயர். ஸோ டியூரிங் தி இயர் எந்த இயரோ நம்மளுக்கு தெரியல. ஸோ இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க? ஜூலைன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இங்கே டேட் கொடுக்காதனால டியூரிங் தி இயர்னால் எந்த இயர் எந்த மிடில் எப்போ எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியாது அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இட் இஸ் அஷ்யூம் 6 months. ஓகே, 6 months நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா மென்ஷன் பண்ணலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம இஷ்டம் போல் 3 months 2 months போட முடியாது. அப்படியே 6 months போட்டுக்கணும். ஓகேவா? டேட் கொடுத்தா பிரச்சனை இல்லை. டேட் கொடுக்கலனாக்கா, மிட் ஆஃப் தி இயரில் டேட் கொடுக்கலனாக்கா டியூரிங் தி இயர்னு கொடுத்தா நம்ம 6 months தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேட் ஆஃப் 6% ஃபார் தி இயர் எண்டட். ஸோ 31st March. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 3 lakhs 2 lakhs. கரெக்டாக? பிரகாஷ் அண்ட் சுப்ரியா. ஸோ பிரகாஷ் அண்ட் சுப்ரியா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 3 lakhs into 6%. இது ஃபுல்லாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ யூ வில் கெட் ஹவு மச்? 18,000. கரெக்டாக? சுப்ரியாது 2 lakhs into 6%, யூ கெட் 12,000. ஓகே, ஸோ அவங்க வந்து 1st ஜூலைக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் 1st ஜூலைக்கு வந்து பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 60,000. ஸோ ஜூலைலேருந்து மார்ச் வரலும் பாருங்கள். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். எத்தனை மந்த்ஸ் வருது? 9 months வருது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் 9/12. 9/12 வருது. ஸோ 60,000 into 6% into 9/12 போட்டு யூ வில் கெட் 2,700. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இதில் நெக்ஸ்ட் வந்து இவங்க சுப்ரியா வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரில. ஸோ இன்ட்ரடியூஸ் 30,000. ஸோ 30,000 into 6/100. கரெக்டாக? நான் வந்து டேட் மென்ஷன் பண்ணதுனால நான் என்ன போட்டிருக்கேன்? 6/12 போட்டிருக்கேன், 900. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு டியூரிங் இயர்னு கொடுத்தா நீங்கள் 6 months தான் எடுத்துக்கணும். ஸோ 18,000 + 2,700 20,700. கரெக்டாக? 12,000 + 900 12,900. இப்போ ஜார்னல் என்ட்ரி சேர்த்து போட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா to Prakash capital account to Supriya's capital account. So 33,600 20,700 20. இது ரெண்டு ஆட் பண்ண you will get how much? You will get 33,600. அவ்வளோதான். ஓகே, you will get for 2 marks this question. Next question. The capital account of Begum and Fatima on 1st January 2018 showed. ஸோ அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1st Januaryக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் 50,000 for on 1st October introduce additional capital. ஸோ 1st Octoberக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பேகம். எவ்வளோ? 10,000. ஸோ 1st Mayக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஃபாத்திமா. 9,000. இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் கொஸ்டினில் கொடுத்தா உங்களால் தெரியும்ல, ஜேர்னல் என்ட்ரி போட நீங்கள் போடுவீங்க. கரெக்டாக? ரைட். ஸோ 50 இது ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? இயர் எண்டிங் வந்து 31st December. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எப்போ ஓப்பனிங் எப்போ க்ளோசிங்னு. ஓகே, இது வந்து கேலண்டர் இயர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 1st Januaryக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எத்தனை பர்சன்ட்ப்பா? 4%. கரெக்டாக? ரைட், 4%. 50,000 into 4% you will get 2,000. ஓகே, இங்கே 40,000 into 4% எவ்வளோ? 1,600. ஸோ ஓப்பனிங் முடிச்சிட்டேன். அடிஷ்னல் கேபிட்டல் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்போ கொடுத்தாங்க? அக்டோபருக்கு. தட் இஸ் 1/10. கரெக்டாக? ஸோ எத்தனை மந்த்ஸ் இருக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3 மாதம். ஸோ 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 10,000 into 4/100 into 3/12 எவ்வளோ வருது? 100. இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் 2,100. ஸோ பேகம்து ஓவர். ஃபாத்திமா அது எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அடிஷ்னல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் மேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மேலேருந்து டிசம்பர், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மந்த்ஸு? 8 months. எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 9,000. கரெக்டாக? ஸோ 9,000 4% 8/12 you will get 240. So you will get 1,840. So total 1,600 plus 240 1,840. அவ்வளோதான். ஸோ வெறும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு from the following balance sheet of Subha and Sudha who share profit and losses in the ratio of 2:3.
Okay, calculate interest on capital at the rate of 5% for the year ended 31st December 2018. So Subha Sudha current liabilities fixed capital. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க தவிர ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொடுக்கல. கரெக்டாக? ஸோ நான் ஒரு ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சேம் அதே ஃபார்மேட்டில் நம்ம இப்போ போட போகிறோம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் எனக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு தேவை. ஓகே, ஸோ பிகாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டலே இல்லை, அது வச்சு தானே நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ வில் சி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 40,000 and 60,000. ஸோ 40,000 60,000 போட்டேன். ஸோ ட்ராயிங்ஸ் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 8,000 and 10,000. ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 8,000 and 10,000 போட்டேன். ஸோ ப்ராஃபிட் மைனஸ் ப்ராஃபிட் பண்ண போகிறேன். ஸோ 30,000 இஸ் மை ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 30,000 அவங்க 2:3 சொல்லியிருக்காங்க. 2/5 and 3/5 போட்டால் இங்கே 12,000 and 18,000. ஸோ 12,000 18,000 மைனஸ் பண்ணுறேன். ஸோ I'll get 36,000 இஸ் மை ஓப்பனிங் கேபிட்டல். 52,000 இஸ் மை ஓப்பனிங் கேபிட்டல். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி இது ஃபுல் இயர் தான் போட்டுக்க போகிறேன். பிகாஸ் அவங்க ஓப்பனிங் கேபிட்டல்னால் ஃபுல் இயர் தானே. ஸோ ரைட். ஸோ வாட் இஸ் அமௌண்ட் யூ காட் ஹியர்? 36,000. கரெக்டாக? ஸோ 36,000 into 5/100, 52,000 into 5/100. So you'll get 2,600, 1,800. So what is the journal entry? Interest on capital account data to Sudha's capital interest on capital account data. I mean journal entry கேட்கல நினைக்கிறேன். ஓகே, வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 9th கொஸ்டின். From the following balance sheet of Rajan and Devan, who share profit and losses 3:1. Calculate interest on capital at the rate of 6% for the year ended 31st March கொடுத்துருக்காங்க. சேம் திங் நம்ம இதான் பண்ண போகிறோம், ஏன்னா அவங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ ராஜன் அண்ட் தேவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். இது வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் கரெக்ட் ப்ராஃபிட்ஸ் வரும். அசெட் நம்மளுக்கு தேவையில்லை, எங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். ராஜன் இன்ட்ரடியூஸ் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் 40,000. ஸோ செப்டம்பரில் அவர் வந்து ஓகே, ஸோ செப்டம்பரில் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, ராஜன் வந்து 1st ஏப்ரல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. தேவன் வந்து 30,000 வந்து 1st செப்டம்பருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ட்ராயிங்ஸ் வந்து 20,000. இது வந்து இஸ் ஆஸ்கிங் யூ டு கால்குலேட் ப்ராஃபிட் ஏர்ன்ஸ் டியூரிங் தி இயர். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இவங்க கையில் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? டோட்டல் ப்ராஃபிட் 60,000 இருக்குது. கரெக்டாக? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 70,000 இருக்குது. சாரி, 70,000. பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் நான் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000. ஸோ 70லேருந்து 40 எடுத்துகிட்டு எவ்வளோ வருது? 30,000. இப்போ 30,000 தான் அவைலபிள் ப்ராஃபிட். ஓகே, ஸோ 30,000 into 2/3, 30,000 into 1/3. ஸோ 20,000 and 10,000. இது ப்ராஃபிட் ஷேரிங் ரெண்டு பேருக்குமே. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் த கேபிட்டல் ஓப்பனிங் இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எண்ட் ஆஃப் த கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1,80,000. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1 lakh இது மாதிரி கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு இனிஷியல் கேபிட்டல் போட்டுட்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, ஸோ இது போட்டேன் 1,80,000 போட்டேன். ட்ராயிங்ஸ் வந்து 20,000 ஆல்ரெடி இதில் கொடுத்துட்டாங்க. 20,000 and 10,000. ஸோ கொஸ்டினில் இருக்குது 20,000 and 10,000 நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ I'll get 1,20,000 90,000. இதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 and 30,000 மைனஸ் பண்ணுறேன். ஓகே, அதே ப்ராஃபிட் 20,000 and 10,000 மைனஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கேபிட்டல் 60,000 and 50,000 வருது. முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் அடிஷ்னல் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுறப்ப நான் அடிஷ்னல் கேபிட்டலும் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் மிட் ஆஃப் தி இயர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு இப்போ கேபிட்டல் எவ்வளோ வந்தது? 60,000 6% சொன்னாங்க. 60,000 to 6,500 3,600. டே வந்து 50,000 வந்தது. 50,6,500. இது வந்து நான் மந்தில் நான் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா நான் கேல்குலேட் பண்ணது ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கிறதுனால ஃபுல் இயர் இருக்கும். ஸோ 3,000. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இவங்க மிடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1st ஏப்ரல் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, 40,000 1st செப்டம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இவங்க க்ளோஸ் பண்ணுறது 31st டிசம்பர். ஸோ
ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 months. ராஜந்து வந்து 9 months இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இவரது வந்து தேவந்து வந்து 4 months இன்ட்ரடியூஸ் பண்ணும். கரெக்டாக புரியுதா? நம்ம க்ளோஸ் பண்ணுறது 31st டிசம்பருக்கு. ஆனால் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போது? ஏப்ரல் 2018. So April, May, June, July, August, September, October, November, December, 9 months. First is September, October, November, December, January, February, September, October, November, December, 4 months. 4 months நம்ம calculate பண்ணோம். So 40,000 இவங்களுக்கு 30,000. So பாருங்க, 40,000 into 6 by 100 into 9 by 12 because only 9 months தானே அவங்க இது பண்ணாங்க. So 9 by 12 இது 4 by 12 because he introduced in the month of September. Correct? So 30,000 into 6 by 100 into 4 by 12 600. So ரெண்டு add பண்ணா 5,400 and 3,600. அவ்வளோதான். Okay, right. Next last question. Ahmed and Bashir contribute 60,000 40,000 respectively as capital. Their respective share of profit is 2:1. Okay, and the profit before interest on capital for the year is 5,000. Compute the amount of interest of capital in the following situation. So if the partnership deed is silent as the interest on capital. So partnership deed எதுமே மென்ஷன் பண்ணலனா interest on capital நம்ம பே பண்ண முடியாது. Okay, next சைலண்ட்னா ஒன்றும் இல்லை, அதில் கண்டிஷன்ஸே இல்லை. இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் the rate of is allowed. Okay, 4% அலோவ் பண்ணலாங்க, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு if the interest did allow interest on capital 6% per annum. ஸோ இவங்க ப்ராஃபிட் நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. கரெக்டாக 5,000 ப்ராஃபிட்ஸில் ஃபஸ்ட் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட். ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி, இது ஜஸ்ட் ஒரு கேல்குலேட் பண்ணுங்கள். 60,000 and 40,000 எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க? 4%. 60,000 ஓகே, 60,000 into 4% எவ்வளோ? 2,400. 40,000 into 4% எவ்வளோ? 1,600. ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்கள், வில் கெட் 4,000. ஸோ கரெக்டாக இந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணால் உங்களுக்கு 4,000 வருது. நம்ம ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. கரெக்டாக ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. ஸோ உங்களால் கட்ட முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கட்ட முடியும். அதே அவங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 6% சொல்லியிருக்காங்க. 6% சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 6% சொல்லியிருந்தாக்கா இப்போ நீங்கள் 6% கால்குலேட் பண்ணால் 3,600 வருது, 2,400 வருது. எவ்வளோ வருது? 3, 4, 5, 6,000 வருது. 6,000 அவங்களால பே பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்க ப்ராஃபிட்டே எவ்வளோ? 5,000. கரெக்டாக 1,000 ஷார்ட்டாக இருக்குது. சரி, உங்களால் கட்ட முடியாது. உங்கள்கிட்ட ப்ராஃபிட் இருந்தால் தானே ஷேர் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதனால என்ன பண்ணுவீங்க? இருக்கிற 5,000 6,000 வந்துச்சு, 5,000 தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 5,000 தான் 2 பேருக்கு 3:2 ரேஷியோவில் ஷேர் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. சும்மா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதினாவே போதும். So no sufficient profits are therein. Therefore, the existing 5,000 will be distributed among each partner in the ratio. Ratio another ratio வந்து capital ratio. எவ்வளோ capital ratio உங்களது? 2:1. இது வந்து தப்பு. 2:1. ஓகே, இது ஆக்சுவலாக 3:2 போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இது ஆக்சுவலாக 60,000 சொல்கிறேன் கேபிட்டல் 60,000 is to 40,000. ஓகே, 0 cancel, 0 cancel. This is 3s, this is 2s. ஸோ அவங்க கேபிட்டல் ரேஷியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ 3:2 போடுவாங்க. கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோவில், ஐ மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோவில் தில் மென்ஷன் இன் கேபிட்டல் ரேஷியோ. அவ்வளோதான். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.